நம சிவாய. அனைவருக்கும் வணக்கம். சிவயோக மையத்தில் நாம இன்னைக்கு வீட்டு விலங்குகள், அதாவது நாய், பூனைன்னு நம்ம வீட்டுல வளர்க்கக்கூடிய செல்ல பிராணிகள், வீட்டில் செல்ல பிராணிகள் நாய், பூனை போன்றவற்றை வளர்த்தால் என்ன நடக்கும் அப்படிங்கறத பத்தி பார்க்க இருக்கோம். மனிதர்களை விட விலங்குகள் 100% உண்மையான அன்பை வெளிப்படுத்துவாங்க. விலங்குகளுக்கு போலியாக அன்பை காட்ட தெரியாது, அவங்களுக்கு நடிக்க தெரியாது. வளர்ப்பவர்கள் கிட்ட அவங்க உண்மையான அன்பை வெளிப்படுத்துவாங்க. சாதாரண விலங்குகள் தானே அப்படின்னு நம்ம ரொம்பவுமே குறைவா நினைச்சிடக்கூடாது. மனிதர்கள் அறியாத ஆபத்தை கூட விலங்குகள் முன்னாடியே கண்டுபிடிச்சிருவாங்க. அந்த அளவுக்கு விலங்குகளுக்கு சக்தி இருக்கு. மனிதர்களுக்கு வரக்கூடிய ஆபத்து மட்டும் இல்ல, உங்களுக்கு எதிரிகள் இருந்து அவங்க உங்களுக்கு ஏவல், பில்லி, சூனியம், செய்வினை போன்ற தீய சக்திகளால ஆபத்தை ஏற்படுத்தணும்னு நினைச்சாங்கன்னா உங்க வீட்டுல வளர்க்கக்கூடிய விலங்குகள் அதை கண்டுபிடிச்சிடுவாங்க. அந்த மாதிரியான தீய சக்திகள் உங்க வீட்டுக்குள்ள வந்தா இந்த தீய சக்திகளை தான் உள் வாங்கி கொண்டு அந்த குடும்பத்துல இருக்கும் நபர்களை அந்த விலங்குகள் காப்பாத்துவாங்க. வீட்டில் இருக்கக்கூடிய விலங்குகளுக்கு அடிக்கடி உடல்நல குறைவு ஏற்பட்டாலோ அல்லது நீங்க வீட்டுல வளர்க்கக்கூடிய விலங்குகள் அடிக்கடி இறந்தாலோ நீங்க கவனமா இருங்க. ஏன்னா உங்களுடைய எதிரிகள், உங்க கண்ணுக்கு தெரியாத, உங்களுக்கு புலப்படாத எதிரிகள், விரோதிகள் யாரோ உங்களுக்கு ஒரு தீய செயலை செய்யறாங்க. அதன் பாதிப்பு தான் உங்களுக்கு இப்படி காட்டுது அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும். அதனால உங்களுடைய வீட்டுல நீங்க வளர்க்கக்கூடிய செல்ல பிராணிகள், அது எதுவாக இருக்கலாம், நாயா இருக்கலாம், பூனையா இருக்கலாம், எந்த ஒரு செல்ல பிராணியும் அடிக்கடி உடல்நலக்குறைவு ஏற்பட்டுக்கிட்டே இருந்துச்சுன்னா உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் பாதுகாப்புக்கு இறை வழிபாடு மூலமாக நீங்க ஏதாவது ஒரு பாதுகாப்பு செஞ்சுக்கிறது நல்லது. நம சிவாய.